அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 48 லட்சம் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது வர இருக்கக்கூடிய இடைத்தாக்கல் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்புகள் வெளியாகும் என கூறப்பட்டிருக்கு. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டானது February 1, 2024 அன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. லோக்சபா தேர்தலுக்கு முன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வார். இது மோடி அரசின் இரண்டாவது ஆட்சியில் கடைசி பட்ஜெட் என்பதால் இந்த முறை பல அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமூகத்தின் ஃபேக்டரை அதிகரிப்பது 8வது ஊதிய குழுவை கருத்தில் கொண்டு செயல்படுத்தலாம். இதன் காரணமாக ஊழியர்களோட அடிப்படை சம்பளம் 18,000 26,000 உயரும். உண்மையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்களோட பிட்மெண்ட் ஃபேக்டர் 2.57 இருக்குது. அதனால் மத்திய அரசு ஊழியர்களோட அடிப்படை சம்பளம் 18,000 இருக்குது. பிட்மெண்ட் ஃபேக்டர் 3.68 உயர்த்த வேண்டும் என்று நீண்ட நாட்களாக மத்திய அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. இந்நிலையில் 48 லட்சத்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களோட அடிப்படை சம்பள உயர்வு குறித்து பட்ஜெட்டில் பெரிய அறிவிப்பு வெளியாகலாம் என கருதப்படுகிறது. இந்த ஊடக அறிவிப்பின் பிரகாரம் 2024 ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை கருத்தில் மத்திய அரசு, அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஊழியர்களின் உடல் தகுதி குறித்து முடிவெடுக்கலாம். 7வது ஊதிய குழுவின் கீழ் ஊழியர்களின் பிட்மெண்ட் ஃபேக்டர் காரணி 3 அல்லது 3.68% அதிகரிக்கப்படும். இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் உறுதி செய்யப்படலை. ஆனால் அதற்கான நடைமுறை சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு இதற்கான விளக்கம் கிடைக்கும். அதை நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசுக்கான அனைத்து தகவல்களும் நம்ம சேனலில் கிடைக்கும்.